ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட் பார்த்தீங்கன்னா 30. நான் போன வீடியோவில் சொன்னேன் கம்மிங் 30 வந்து ஒரு பிக் பிளான் ஒன்று இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவா கிளம்பிட்டோம். இதுதான் ஒரு பிக் பிளானு. நாங்கள் கோவா போகிறதே ரொம்ப ஒரு பெரிய தடங்கள் அது இதெல்லாம் வந்தது. அதை நான் போகிறப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க ஃபுல்லாக போகலாம், பறக்கிறோம். ஸோ கைஸ் கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போய் முனியப்பன் கோயிலில் வந்து ஒரு இது அர்ச்சனை போட்டுருவோம். ஏன்னா அங்கிட்டு அதான் NH 47 அங்கே இருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே போயிட்டு நம்ம வந்து தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் போவோம். இதுக்கு முடிச்சுட்டு அங்கே முடிச்சுட்டு இதுதான் வந்து முனியப்பன் கோயில். நாங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சி இப்போதான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம பைபாஸ் ஏறி நேராக ஃப்ளையிங் தான். ஃபுல்லாக நான் உங்களுக்கு பிளாக்ல போடுறேன் உங்களுக்கு. நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. கோவா பைபாஸ் வந்து டச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock நம்ம வந்து ரீச் ஆயிடுவோம் பெங்களூர். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நைஸ் ரோடு. நம்ம இப்போ பெங்களூருக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நைஸ் ரோடு. இது வந்து ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 100 தான் நம்ம போகணும். அதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. போனோம்னா அங்கே வந்து ஃபைன் போடுவாங்க கேமராவில். ஃபுல்லாகவே கார் அப்படியே லைட்டாக தொட்டாலே போதும், பறக்கும். ஆனால் அதுக்கு நம்ம வந்து ரொம்பவும் வேகமாக போகக்கூடாது. 100 தான் நம்ம போகணும். அதுக்கு மேலே போனால் வந்து ஃபைன் போடுவாங்க. ஸோ நாங்கள் கோவா வந்து ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி பக்கம் ஆகும். அதுவும் இல்லாமல் நாங்கள் இப்போ கோவா வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடங்களுங்க. சொல்லப்போனால் இதில் வேற நாங்கள் மொத்தம் 6 பேர். இப்போ 6 பேர் தான் வந்திருக்கோம். 7 பேர் வந்து பிளான் போட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து கொஞ்சம் தடங்களாயிடுச்சு. அதனால அவர் வேணாம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் 6 பேர் தான். 6 பேருமே வரவங்களுமே அதுவுமே ஃபுல்லாக தடங்களுங்க. எனக்கு இப்போ கூட ஃபீவர் தான். நானுமே இந்த டேப்லெட்டு அப்புறம் இது ஊசி எல்லாமே போட்டுட்டு தான் இப்போ வந்தேன். என்னோட குரலே வேற மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லா தடங்களுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு வந்தாச்சு கோவா. இன்னும் வரல, போயிட்டு இருக்கோம். ஆந்தவே கோவா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடை விட்டு அடுத்த ஸ்டேட் வரப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீட் பெல்ட் வந்து வியர் பண்ணுங்க. ஏன்னா அங்கங்க ஆடியோ வந்து நிக்கிறாங்க. ஃபுல்லா வந்து கேட்சப் பண்ணிட்டு இருக்காங்க. சீட் பெல்ட் வந்து முக்கியமா போட்டுக்கோங்க. அவுக்காதீங்க. அவுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபைன் போட்டு தாக்கிடுவாங்க. தமிழ்நாட்டுக்கார மட்டும் நல்லா வெறி உண்டு பாக்குறாங்க. அது ஏன்னு தெரியல, அப்படி பண்றாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் எடுத்துட்டு வந்துருங்க. ஆதார் கார்டு, அப்புறம் RC. கார்னா காரோட RC, வண்டினா வண்டியோட RC. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லைசன்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா மெயினாக எல்லாமே அதான் கேட்குறாங்க. எப்படின்னா இந்த ரோடு வந்து GTA சான் அண்ட்ரைஸ்ல வர மாதிரி தெரியுது. எப்படின்னா போய் ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் அதே வருது. ஸோ அங்கே டூரிஸ்ட் பஸ் ஓட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ தலைவர் வந்து காய்ச்சல்லே ஓட்டிட்டு இருக்கான். 4 டோலோ வாங்கி அமுக்கியாச்சு. இப்போதைக்கு 2 டோலோ போட்டிருக்கான். எல்லையை போட்டு உட்கார வச்சிருக்கு. போய் பெங்களூர்ல தாண்டி ஸ்டே போடலான்னு பார்த்துச்சு. நாங்கள் பெங்களூர் தாண்டியே போயிட்டு இருக்கோம். எங்கேயாவது பெட்ரோல் பங்க்ல போட்டு பாய விரிச்சிடலான்னு ஒரு பிளான். டைம் பார்த்தீங்கன்னா 8:36. அதாவது நாங்கள் நேற்று மார்னிங் தான் கிளம்புனோம். கிளம்பி இப்போ பார்த்தீங்கன்னா 1 டே போயிடுச்சு டிரைவிங்கு. ஒரு நைட்டு, ஒரு பகல் ஒரு நைட்டு, ஒரு பகல் ஒரு நைட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணது நான் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹூப்ளின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்.
கெடா சந்தை. ஆடு இங்க இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா யாருமே பாத்தீங்கன்னா இந்த பஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபெசிலிட்டி எல்லாம் இல்ல போல. எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த சைட்லயே அப்படி நிக்கிறாங்க, நின்னுட்டு லிஃப்ட் கேக்குறாங்க. போற வர லாரி எல்லாத்துக்கிட்டையும் வந்து லிஃப்ட் கேக்குறாங்க. பஸ் வசதி விடல. பஸ் வசதி கவர்மெண்ட் வந்து நல்லா பண்றாங்க. நல்லா பண்றாங்க. நல்லாவே பண்றாங்க. ஆனா தமிழ்நாடு வண்டியானா வச்சு நல்லா செய்யறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை கிலோமீட்டர் கோவாக்கு? கோவாக்கு ஒரு 120 கிட்ட வரும். 120 கிலோமீட்டர் இருக்கு. கோவா என்ட்ரா 120, நம்ம பாகா ரீச் ஆக ஒரு 20 மேல ஆகும். 20-30 ஆகுது. அப்படியே ஒரு 12 மணிக்கு போயிருவோம். ஹீட்டர் போட்டு உட்கார வச்சுட்டான். இந்த ஸ்ட்ரீட்ல பாருங்க ரொம்ப சூப்பராவே இருக்கு. சொல்ல அங்க வேற சன்லைட் வேற அடிக்குது. நான் வாங்கின ஒரு சாப்பாடு பேர் வந்து புகாவாமா. அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். சரிங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த புவா ரைஸை பாருங்க. அந்த மேல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிக்சர் அது அதெல்லாம் வந்து போட்டு டிஃப்ரெண்டா இருக்குங்க. இங்க இந்த ஒரு ரைஸ் பாத்தீங்கன்னா 30 rupees சொன்னாங்க. மார்னிங் பாத்தீங்கன்னா இதான் நான் சாப்பிட போறேன். ஒரு வித்தியாசமா இருக்குங்க. ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி என்னமோ ஒரு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன ரைஸ்? இல்ல இல்ல நம்ம ஊர்ல வந்து இந்த 5-6-20 அது வந்து பழைய சாப்பாடு வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஆமா, நல்லா தாங்க இருக்கு. 30 rupees வந்து ஒர்த்து தான். காய்ஸ் நம்ம சாப்பிட்டாச்சு. அது பே பண்ணிடலாம். One plate 30. ஓகே, நம்ம சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா இதுதான். இங்க பாருங்களேன், இது என்னமோ ஒரு வெரைட்டி, என்னன்னு தெரியல. இது ஒரு வெரைட்டி, டிஃப்ரெண்டா இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ஊர்ல வந்து பார்க்காதெல்லாம் வந்து இங்க பார்க்கலாங்க. அங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ஒன்று, இங்க பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஒரு மாதிரி, இங்கே ஒரு மாதிரி. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜா, இது பாலிடெக்னிக் ஒன்று இருக்கு. எல்லாம் போயிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. இங்கே தான் சாப்பிட்டோம். யாருக்காவது இங்கே வந்து அட்மிஷன் போடணும்னா போட்டுக்கோங்க. அவர் யாருன்னே தெரில, அது நடுவில் யாரு. மக்களே, கோவாவில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம தமிழர்கள்லாம் இருக்காங்க. பின்னாடி பாருங்க, தமிழ் உணவகம். இங்கே இந்த கடையில் வந்து சாப்பிடுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரும் வந்து இங்கே ஏமாந்துடாதீங்க. ஏன்னா வந்து நிறையா ஸ்கேம் நடக்குது. ஃபுல்லாகவே வந்து ஸ்கேம் தான். யாருமே வந்து நம்பிடாதீங்க. கோவா வந்து ஃபுல்லாகவே ஸ்கேம் தாங்க.
யாரும் எதுவும், அதாவது ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து கூப்பிடுவாங்க, போகாதீங்க. நான் போகல, என்னை கூப்பிட்டாங்க. ஸ்கேம் தான், ஆனால் ஃபுல்லாகவே ஸ்கேம் தான். ஸோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பாகா பீச்சுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் எத்தனை? டைம் பார்த்தீங்கன்னா 8:01. நம்ம கிளம்பியாச்சு. கிளம்பி நேராக வந்து பாகா பீச்சுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ரஷ்ஷாகவே தான் இருக்கு. ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்கு. பாகா பீச்சில் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க.
கைஸ், நம்ம சாப்பிட வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 12:24, கிட்டத்தட்ட 12 ஆக போகுது. இப்போ வந்து இந்த கடையில் தான் சாப்பிட போகிறோம். ஆனால் ரொம்ப ரேட்லாம் ஓவருங்க. அதாவது இப்போ ஒரு இந்த நூடுல்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒன்று வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 60 ரூபா சொல்கிறாங்க இங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பே பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து 60 ரூபா சொல்றாங்க, நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70 ரூபா அப்படிங்கிறாங்க. அது இல்லைன்னா ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 200 ரூபாங்கிறாங்க. ஃபுல்லாக ஸ்கேம் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே கோவா வந்து ஃபுல்லாகவே ஸ்கேமாக தான் இருக்கு. எனக்கு பின்னாடியே பாருங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரக்கு கடை. ஃபுல்லாகவே இதெல்லாம் எப்படி கூட்டுறாங்க. ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாட்டிலாகவே தான் இருக்குது. என்ன பீச் போகிறோம்? அஞ்சுனா பீச் போகிறோம். ஆமாம், மெயின் ரோடு பாருங்க. மெயின் ரோடு இதான் மெயின் ரோடு. ப்ரோ வரேன். இதான் மெயின் ரோடு. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஸோ இங்கே ஃபாரினர்ஸ் பார்க்கலாம், நிறையா ஃபாரினர்ஸ் வந்து இங்கே நிறையா பார்க்கலாம். ஆரம்பல் பீச் மாதிரி பேராகிளைடிங் நடந்துட்டு இருக்கு. பேராகிளைடிங் எல்லாமே நடக்குதுங்க. ஸோ நான் உங்களுக்கு பேக்ல காட்டுறேன் பாருங்களேன், சூப்பரா இருக்கு பாருங்க. இதாங்க வியூ. ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. கைஸ், இதெல்லாம் பாருங்களேன், அதோட இவங்க என்ஜாய்மெண்ட் பண்றது பாருங்க. இங்க பாருங்க, ஒரே ஃபன்னா இருக்காங்க எல்லாம். இங்க பாருங்களேன், ஏதோ கருப்பா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரஷ்யன் பீச் போயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஆரமால். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரஷ்யனா தான் இருப்பாங்க. நேரா ஸ்ட்ரைட்டா உள்ள போனோம். பாகல ஈஸியா கேட்கலாம்டா. பாத்தீங்கன்னா இதான் ரஷ்யன் பீச். உள்ள நம்ம என்ட்ரி ஆகிறோம். பாருங்க, நிறைய ரஷ்யன்ஸ் எல்லாம் படுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரஷ்யனா தான் வராங்க. பாருங்க, நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து உள்ள வந்திருக்கோம். ப்ரோ பாரு ப்ரோ சரியான டைமுக்கு வந்திருக்கோம்டா. ஃபுல்லாவே ரஷ்யன் தான். இது வந்து அமௌண்ட் பே பண்ணனும், டைமிங் கிடையாது. அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கோமா. ரிசல்ட் சம் டைம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரஷ்யன் தான். இல்லாம அவங்களோட வெக்கேஷனை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து பாருங்க, இந்த சூரியன் செம்மையா இருக்கு. நான் ஒருத்தரை காட்டுறேன் பாருங்க, பீச்ல ரஷ்யன் ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. பாத்தீங்களா எவ்வளவு அழகா ஆடிட்டு இருக்காரு. அவரு தானா ஆடிட்டு இருக்காருங்க. இங்க பாருங்க, இங்கெல்லாம் யாருமே இல்லை, ஆனா தானா ஆடிட்டு இருக்காரு. ஆனா என்ன பாட்டுக்கு ஆடுறாருன்னு சரியா தெரியல. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா ஆடுறாரு. அங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒருத்தவங்க பறந்துட்டு இருக்காங்க ஆகாயத்துல. அதெல்லாம் ஸ்கேம் பண்றாங்க. பறந்துட்டு இருக்காரு பாருங்க, ஹாயா பறந்துட்டு இருக்காரு. அங்க இருந்து நம்மளை பாப்பாரு. ஃபுல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ். வெக்கேஷனுக்கு வந்து
பார்க்க முடியலங்க. ஐயோ எப்படி எல்லாம் பாருங்க. ஃபுல்லாவே அவங்கதாங்க. இந்த பக்கமும் எல்லாம் அவங்கதான், கிட்ட அவங்கதான். ஃபுல்லாவே ஃபாரின் மாதிரி இருக்குங்க சொல்ல போனா. இன்னுமே ஃபுல்லா ஃபாரின் மாதிரி தான் இருக்கு. ஏதோ துபாய் அந்த மாதிரி அங்கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கு. நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் இப்படி இருக்கு பாருங்களேன். வந்துகிட்டே இருக்கும் பாரு. கண்ணு தரதான் அந்த இடம். அங்க வீடு இருக்க பாருடா, கை தூக்குறனா. இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ணிட்டு உட்காடுறோம். இந்த இடம்லாம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களாம் பே பண்ணிட்டு தான் உட்காருவாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பே பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து சரக்கு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஃபுல்லாவே இங்க பாத்தீங்கன்னா பெட் ஒன்று கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து பெட்டு போடலன்னா தாங்க வச்சிருக்காங்க பாருங்க. பெட்டு போட்டுருவாங்க. நம்ம வந்து இங்க இருந்து படுத்துட்டு இங்க சன் வந்து சன் செட்டை வந்து பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஃபுல்லா dogs are playing. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா டே 3ல் பார்த்தீங்கன்னா கோல்வா பீச்சில் இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காங்க, ஆனால் கோவாவோட இல்லை, கொஞ்சம் கம்மி தான். இது நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது, இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ரவுண்ட் கூட்டு போவாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இது வந்து செகண்ட் டைம். மொதல் டைம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இப்படி போணுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்டிருந்து இப்படி போகுது.
ஸோ காய்ஸ், நம்ம ட்ரிப் வந்து ஓவர் ஆயிடுச்சு. நம்ம வந்து 8 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி இந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி எல்லாம் இது பண்ணி இப்போ தான் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராகவே இருந்தது கோவா. ஆனால் அந்த கோவாவில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் டைமில் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சேஃபாகவே போங்க. போய் அதாவது பார்க்குற இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. மேற்கொண்டு எதுவும் காசு அமௌண்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து ஸ்கேமாக போயிட்டுருக்கு. கோவானாலே ஃபுல்லாக ஸ்கேமுங்க. நமக்கு தெரிஞ்ச நம்ம கூட ஒருத்தவங்க வந்தாங்க, நம்ம கோயம்புத்தூர் பசங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு 12,000 ரூபா ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து அட்டையை போட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஃபுல்லாக ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்கங்க. ரொம்ப ஒஸ்ட்டு. அவங்க அந்த கேங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அதெல்லாம் ரொம்ப எதுக்கு அது வேணாம், அது ரொம்ப இதாயிடுச்சு. அதாவது இப்போ இனிமே வரவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே வாங்க கோவாக்கு. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே ஸ்கேமாக தான் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே வந்து ஆட்டையை போடுறாங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்காங்களாமா. மெயினாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அந்த மாதிரி தான் ஆட்டையை போடுறாங்களாமா. நம்ம ஏதோ ஒரு இப்போ பப்பு ஏதாவது போனோம்னா இப்போ அந்த இடத்துல நம்ம வீடியோ இப்படி எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே. ஆனால் இங்கே கும்பல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் நோம்பியோட 100 மடங்கு இருக்குங்க. நம்ம ஊரோட நோம்பி இருக்குல்ல, அந்த கும்பல் இருக்குல்ல, அது மாதிரி 100 மடங்கு இருக்கும். அந்த 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 கும்பல்ல வந்து நம்ம இப்படி போட்டோ எடுத்துட்டு இருந்தோம்னா, வீடியோ இது ஏதோ ஒன்று எடுத்துட்டு இருந்தோம்னா அவங்க வந்து அப்படியே பிடிங்கிட்டு போயிடுறாங்க. பிடிங்கிட்டு அவங்க பாட்டுல ஓடிடுறாங்க. ஓடியுமே நாங்க பார்த்தோம் பீச்சில் எப்படின்னா பிடிங்கிட்டு ஓடிட்டு போயிட்டாங்க. பாத்தீங்கன்னா திருநங்கை தான் இது பண்ணுச்சு. அவங்க கையில தான் வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க. பிடுங்கிட்டு போனோடனே இவங்க அந்த திருநன் என்ன பண்ணா நின்றுட்டான், ஒரு இடத்துல நின்றுட்டான். நின்னோடனே திருநங்க வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு போல, போட்டு அடி கொளுத்தி அடிச்சிருச்சு பீச்சிலேயே வச்சு. அதெல்லாம் ரொம்ப ஸ்கேம் பண்றாங்கங்க, நிறைய ஸ்கேம் பண்றாங்க. கொஞ்சம் பார்த்து எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க. ஆனா கோவா வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆனா கண்டிப்பா வந்து யார் யாரு வந்து போகணும் பாத்தீங்கன்னா, நல்லா தண்ணி அடிக்கிறவங்க, அப்புறம் தண்ணி அடிக்கிறவங்க மட்டும்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சீட் ஆடுறது அதெல்லாம் கண்டிப்பா போயிடாதீங்க. ஏன்னா வந்து ஃபுல்லா ஸ்கேம் தாங்க அதெல்லாம். அவங்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா கோவா வந்து நல்லா இருக்கும். எல்லாமே சூப்பரா எல்லா பீச்சும் நான் கவர் பண்ணிட்டேன். அது இல்லாம ஒரு சில வீடியோலாம் நான் போறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு போடல. ஏன்னா பாத்தீங்கன்னா நான் தான் ஃபுல்லா டிரைவ் பண்ணேன். அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் நான் தான் ஃபுல்லா டிரைவ் பண்ணேன். யாருமே டிரைவ் பண்ணல கேங்ல, நான் மட்டும் தான் பண்ணேன். அதனாலதான் என்னால கொஞ்சம் முடியல, அதனாலதான் நான் போட முடியல. மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ல எடுத்த வீடியோ எல்லாமே நான் போட்டிருக்கேன், எல்லாம் பாருங்க. ஓகே, பாய்.